நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்போட ஒரு புதிய செட்டிங். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். இந்த மாதிரி ஒரு செட்டிங் வரப்போகுதுன்னு அது வந்துருச்சு என்னுடைய வாட்ஸ்அப்பில். அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்ஸ்அப்பில் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இதில் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டர்ன் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் அந்த மெசேஜை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ அதையும் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி புது விஷயங்களை ஆட் பண்ணிக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபட்டாஃபட் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஏதாவது ஒரு கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டோட நேம் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கடைசியாக வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டாப்பில் வந்து கான்டாக்ட் இன்ஃபோ, குரூப் இன்ஃபோ, இது எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாங்க இந்த செட்டிங். ஸோ வரலன்னா மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். பாருங்கள், கீழே டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் இருக்கும். அது ஆஃபில் தான் நான் வச்சுருக்கேன். இதை நான் டேப் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ புதிய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 24 hours, 7 days, 90 days இந்த மாதிரி ஆப்ஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ட்ரை எ டிஃபால்ட் மெசேஜ் டைமர். பாருங்கள், ஸ்டார்ட் யுவர் நியூ சேட்ஸ் வித் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ். அதை நம்ம டேப் பண்ணுவோம். பண்ணாலும் அப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஃபால்ட் மெசேஜஸ் டைமர், சரிங்களா? இப்போ நீங்கள் 24 hours இல்லைன்னா 7 days இல்லை 90 days இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டேட் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கான்டாக்டில் நீங்கள் என்னென்ன மெசேஜ்லாம் சென்ட் பண்ணிங்களோ டெலிட் ஆகிடும். பெர்மனன்ட் டெலிட் ஆகுங்க. பாருங்க, நீங்கள் அடிக்கடி போயிட்டு நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இந்த புதிய செட்டிங்கை சமீபத்தில் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நான் சொல்கிறது எல்லாமே வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலையாக